فالحين هذا الورقة 10 وين وديه انا عشان مشيه؟ هذا هو محاسب اللي عند الكاشير مالت السوق النستو. அப்போ இந்த 10 தினாருக்கு என்னதான் வழி? அப்போ 10 தினாரை மாற்றவே முடியாதா? அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான பல தகவல்கள் இருக்குது. 10 தினார் சம்பந்தமான பஞ்சாயத்தும் இருக்குது. பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். லீவ் எடுக்காமல் யார் யாரெல்லாம் நல்லபடியாக வேலைக்கு போயிருக்கிறாங்களோ, அதுவும் 180 நாள் வேலை பார்த்தவங்களுக்கு போனஸ். அதே போல் லைசன்ஸ் இனிமேல் சஹல் மூலம் 3000 போலீஸ் அதிகாரிகளுடைய வேலை பறிபோனதா? ஒருவேளை சோற்றுக்கு உடல் வாடினோம் அப்படின்ன மாதிரி சில பாட்டுகளோட போலியில் நிற்கிறவங்க நோன்பு சாப்பாட்டுக்காக வீடியோ, அதை பற்றி ஒரு தகவலை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெதர் வார்னிங். 7ஆம் திகதி மற்றும் 8ஆம் திகதி ஃப்ரைடே சாட்டர்டே வெள்ளி சனிதான் வேலையை காட்டப் போகுது குவைத்துடைய வானிலை. குவைத்துன்னு மட்டும் இல்லை, சவுதி, அதே மாதிரி இன்னும் சில நாடுகள், இந்த வளைகுடா நாடுகளுக்குள்ள சில நாடுகள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. காலநிலை அவதான மையம் காற்றுடன் கூடிய வேகமான மழை பெய்யக்கூடும் நாளை மற்றும் நாளை மறுநாள் அப்படின்னு. அதே போல தான் பனிமூட்டம் ஃபோக் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் வாகன ஓட்டுநர்கள் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் பாலைவன பகுதிகளில் கூடாரங்களில் இருக்கிறவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறத முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக கூட சவுதி அரேபியாவில் மின்னல் தாக்கியதில் கூடாரத்தில் இருந்த 3 பேர் உடல் கருகி உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த தகவல் எனக்கு தான் எனக்கு பர்சனலாகவே கிடைச்சது. கூடாரம் கருகிய வீடியோன்னு நான் போட்டிருந்தேன் உங்களுக்கு ரீசெண்டாக. தயவு செய்து ரொம்ப கவனம். எலக்ட்ரானிக் பொருட்களை முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. இந்த கூடாரங்களில் இருக்கிறவங்க மழை பெய்யக்கூடிய நேரங்களில் மின் வெட்டக்கூடிய நேரங்களில் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி வீதிகளில் நடமாடக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, வாகன ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனம். உங்கள் ஏரியாவில் இன்றைய மழை எப்படி இருந்துச்சு? நம்ம ஏரியாவில் இப்படி தான் இருந்துச்சு. சிறிதாக கிழிந்திருந்தாலும் 10 தினார் இனிமேல் செல்லாதா? நெஸ்டோ கடையில் பஞ்சாயத்து. 10 தினாரை கொடுத்த குவைத்தி சிறிதாக கிழிந்திருந்ததால் ஏற்க மறுத்த ஊழியர். அதன் பிறகு வாதம் பெரிதானது. கடைசியில்தான் அந்த பணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலை எந்த ஒரு கேஷியரில் இருக்கிறவங்களும் பார்த்துறாதீங்க. லைட்டாக கிழிஞ்சிருந்தாலும் பணத்தை எடுக்கலாம், அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பேங்க்கில் அது கொடுத்தா உடனே ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி 2ஆக கிழிஞ்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்து அந்த பணத்தை மாற்ற முடியும். அதே போல் கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி தவற பண்ணாதீங்க. லைட்டாக கிழிஞ்சிருந்தாலும் பணம் எடுக்கலாம், அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. السلام عليكم جماعة. هذا ورقة 10 بس المشقوقة هني. هذا محاسب مالت السوق النستو قاعد يقول هذا ما ينفع، ما يمشي. الفلوس الكويت قاعد يقول ما يمشي. فالحين هذا الورقة 10 وين وديه انا عشان مشيه؟ هذا هو محاسب اللي عند الكاشير مالت السوق النستو. هذا هو. لا اني لزقت ولا اني سويت شيء، اللهم اني طلعتها من جيبي وقلت له ترى عندي ما في غيره إلا هذا، وتشق مشقوقة مني عشان يقول لا ما ينفع. شوفوا يا جماعة، هذا كاشير مالت النستو. لما أنا سلمته 10 دينار زين رد لي 8 دنانير 390 زين. هذا هو الفلوس، هذا الفلوس، لكن متعمد أعطاني هذا الورقة. شفتوا المشقوقة بالنص وملزق، ولا يوريني قال الحين أعطيك هذا تقبل؟ قلت له إيه أنا يقبل.
ما في شيء فلوس الكويت شيء اسمه ما يقبل أو ما يمشي. هذا هو زين. هذا هو 8 دنانير و390 فلس، والخردة موجودة عندي بالجيبي. فشوفوا شلون عمدا يبون يسوون مصيبة مع الناس. ولا اللي يحددني دق عليه قال ليش تصور ابو التحديد هذا رقمه موجود. வருடத்தில் 180 நாட்கள் விடுமுறை இல்லாமல் வேலை செய்திருந்தால் அவங்களுக்கு போனஸ் வழங்கப்படும். நோன்பு பெருநாளைக்கு முன்னாடியே இந்த போனஸ் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ரூபாய், 5 மில்லியன் தினார், 1.5 மில்லியன் தினார்களை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க பொதுப்பணித்துறை சோசியல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டால் இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. 180 நாள், வருஷத்துக்கு 180 நாள் வேலை செய்திருக்கணும் அமைச்சக ஊழியர்கள், குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள். ஆனால் 365 நாளும் லீவ் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய வீட்டு தொழிலாளர்களுக்கு சம்பளத்தையே சில நேரங்களில் மாதம் முடிந்தால் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டு தொழிலாளர்களுடைய நிலைமைக்கும் எங்களுடைய தூதரக அதிகாரிகளும் சரி, இந்த நாட்டு அரசாங்கமும் சரி, நல்லொரு தீர்மானத்தை எடுக்கணும். ஏன்னா நிறைய வீட்டு தொழிலாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. ஒழுங்காக சம்பளம் கூட நேரத்துக்கு கொடுக்கறதில்ல. அதே போல் இதோ கடைகள், வியாபார தலங்கள், இண்டஸ்ட்ரி, உங்களுடைய லைசன்ஸை நீங்களாகவே பிரிண்ட் பண்ணிக்கொள்ள முடியும் சஹல் அப்ளிகேஷன் மூலம். வணிக தலங்கள், வியாபார இடங்களில், கடைகளில் பார்த்திங்கன்னா லைசன்ஸ் புதுப்பிக்கிறதுக்காக சில புதிய திட்டங்கள் வந்து வழிவகுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி லைசன்ஸ் கட்டாயமாக புதுப்பிச்சிருக்கணும். அப்படி புதுப்பிக்காத பட்சத்தில் அதற்கும் அபராதம் விதிக்கப்படும். அதே மாதிரி தான் உரிமையாளர் யார் அப்படின்றதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும். குவைத்திகள் யார், அந்த குவைத்தி உங்களுக்கான கடைக்குரிய வியாபாரத்துக்குரிய உரிமையாளர் அப்படின்றது, அது இரண்டையும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது முக்கியத்துவம். அதே போல தான் லைசன்ஸை இனிமேல் செஹல் மூலமே புதுப்பித்துக் கொள்ளவும் முடியும். அடுத்ததாக குவைத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர், உள்துறை அமைச்சகத்தில் ஊழியர்கள் 3000 பேரை பணி நீக்கம் செய்ததாக சில ஊடகங்களில் செய்திகள் பரப்பப்பட்டு வந்தன. அதனை அடுத்து உள்துறை அமைச்சகம் இதை உடனடியாக நிராகரிச்சிருக்கிறாங்க. உள்துறை அமைச்சக ஊழியர்கள் யாருடைய பணியும் நீக்கப்படவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகள், இந்த பதிவுகளை யாரெல்லாம் பதிவிட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகபட்சமான தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவுசெய்து ரொம்ப கவனம். இந்த டிக்டாக்கர்லையும் சரி, போஸ்ட்டுகள் போடும்போது, செய்திகள் போடும்போது பார்த்து, யூடியூபர்ஸ்களாக இருந்தாலும் சரி, டிக்டாக்கர்களாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, கவனம். அதே மாதிரி தான் எனக்கு ஒரு சில வீடியோக்கள் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இடிபாடுக்குள்ளேயும் சந்தோஷமாக நோன்பு பிடிச்சு நோன்பை திறந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் லைனில் நிற்கும்போது, இந்த ஒரு வேளை சோற்றுக்காக உடல் வாழினோம் லைனில் நிற்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் வந்து பாருங்கள் லைனில் வச்சுக்கிட்டு சாப்பாடு போடுறாங்க. ஒவ்வொரு விதமான சில கருத்துக்களையும் தெரிவித்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்போதைக்கு பலஸ்தீன மக்களுக்கு ஒரு வேளை சாப்பாடாவது அல்ஹம்துலில்லாஹ்னு கிடைக்குது. அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்குது பல நாடுகள், குவைத் உட்பட. ஆனால் இதுக்கு முன்னாடி சிலர் வந்து தண்ணீரை பருகிய நோன்பும் திறந்தாங்க, நோன்பும் பிடிச்சாங்க. இன்னும் ஒரு சிலர் அவங்க மாதக்கணக்காக நோன்புலே தான் இருந்தாங்க, நோன்பு பிடிச்ச மாதிரியே தான் இருந்தாங்க. சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை அவங்களுக்கு. அப்படி ஒரு சூழல்லையும் சில மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம லைனில் நின்னாவது ஒரு வேளை சாப்பாடு எடுத்துக்கிறோம் அப்படின்றத மனதார ஏற்றுக்கோங்க. அதே மாதிரி பாட்டுகளை போட்டு இந்த டிக்டாக்களில் வீடியோக்கள் பதிவு செய்கிறத தயவு செய்து நிறுத்துங்க. அதே மாதிரி உணவுகள் கிடைச்சா முடிந்த வரைக்கும் அந்த உணவை பெற்று அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. அதை விட்டுட்டு கருத்துக்கள் தெரிவிக்கிறது, பாட்டு போடுறது முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த புனித ரமதான் மாதத்தில் நன்மைகளை தேடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி. இந்த புனித ரமதான் மாதத்தில் ஒரு நோன்பாளிக்காக யாரெல்லாம் அடிவினை செய்கிறார்களோ, யாரெல்லாம் அவங்களுக்கு பணிவிடை செய்கின்றார்களோ அவங்களுக்கான நற்கூலியை எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தந்தருள்வான் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு நோன்பாளிக்காக
யாரெல்லாம் பணிவிடை செய்கின்றார்களோ அவங்களுக்கான நட்கூலி இறைவனிடத்தில் ஒன்று. அதே போல் முடிந்த வரைக்கும் இந்த புனித ரமதான் மாதத்தை இஸ்லாமியர்களும் சரி இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் சரி கண்ணியப்படுத்துங்க. அரபு நாட்டில் இருக்கிறோம், அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை மதித்து நடங்க. ஏன்னா இன்றைக்கும் இந்த நோன்பு காலத்திலையும் ஒரு சிலர் பாட்டு கூத்து கும்மாளம் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. அது இன்னொரு பக்கம் சட்டத்துக்கும் புறம்பானது. அதே மாதிரி வீதிகளில் உணவு அருந்துறது, உணவு தண்ணீர் அருந்துறது, இதெல்லாமே தவிர்த்துக்கோங்க, அதுவும் சட்டப்படி குற்றம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.